ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் மாஸஸ். ஒரு ஆட்டமோட மாஸ் எப்படி இருக்கும் அண்ட் ஒரு நியூக்ளியரோட மாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சின்ன டாபிக் தான். மேபி உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம். அந்த ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான பேசிக் இது. ஓகேவா? இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரி, ரொம்ப பேச தேவையில்ல. இப்போ நமக்கு ஆட்டம் எடுத்துட்டா என்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். ரைட்டா? புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இப்போ இதோட மாஸ் நமக்கு தெரியும் தானே? நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்க. நியூக்ளியஸை பற்றி ரொம்ப டீப் பண்ணிட்டேனா? ஓகே, சாரி. ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதுதான் மாஸ் ஆஃப் நியூட்ரான் அண்ட் மாஸ் ஆஃப் புரோட்டான்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரைட்டா? அப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் திரும்பி இங்கே கூட எதனே மாஸ் ஆஃப் த புரோட்டான் எவ்வளோ? 1.676, சாரி 6726. அக்யூரேட்டான வேல்யூவே எதுவும் 6726 இன்ட்டு 10⁻⁻27 கேஜி. நியூட்ரான் பார்த்தோன்னா 1.67 எவ்வளோ? 49 இன்ட்டு 10⁻⁻27 கேஜி. கரெக்டா? இது மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இப்படியே இருக்கலாமே, ஏன் வந்து நம்ம இதுக்கு வேறு மாஸ் வேறு யூனிட் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த கேஜினா இருக்குது பார்த்தீங்களா? கேஜி நம்ம கிலோகிராம்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக? மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில், அதாவது வேறு ஏதோ ஒரு பெரிய பொருள் நம்ம கண்ணில் படுற பொருள். இப்போ 1 கிலோ தக்காளி கொடுங்க இந்த மாதிரி கேட்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே பார்த்தோன்னா ஆட்டம் லெவலுக்கு நம்ம ரொம்ப சின்னதாக போகிறோம், மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போகிறோம். ஓகேவா? குவாண்டம் லெவலில் போகும்போது நம்ம கிலோகிராம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்காதுன்ட்டு புதுசாக ஒரு யூனிட்டை கொண்டு வராங்க. ஓகேவா? அதுதான் என்ன யூனிட்னா அட்டாமிக், இங்கே எதுவா அட்டாமிக் மாஸ் யூனிட். ஒரு ஆட்டமோட மாஸ் எப்படி இருக்குன்ட்டு புதுசாக ஒரு யூனிட் கொண்டு வராங்க. அண்ட் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் யூ, கேப்ஸ் லெட்டர் யூ இல்லை, ஸ்மால் யூ. ஓகே, ஒரு யூனிட் கொண்டு வந்துட்டாங்க. பட் அதை வந்து காமனாக ஒரு வரையறுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நேச்சுரல்னு பார்த்தா மோஸ்ட்டாக அபுடண்ட்டாக ரொம்ப அதிகமாக கிடைக்கிற எலமெண்ட் எதுன்னு பார்த்தா கார்பன் தான். ஓகேவா? ஸோ கார்பனை பேஸாக வச்சு C612, இந்த கார்பனை பேஸாக வச்சு ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அதாவது விச் இஸ் டிஃபைன்ட் as U is defined as 1/12 of mass of one carbon atom. Mass of one carbon atom. ஓகேவா? மாஸ் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஏன் கார்பன் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அபுடண்ட்டாக ரொம்ப நிறையா இருக்குது. கார்பன் இது வந்து ரொம்ப நிறையா இருக்குது. இப்போது மெஜாரிட்டியாக இப்போ ஓட்டிங் கூட அப்படி தானே நடக்கும். ஓட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குது? யாருக்கு மெஜாரிட்டியாக ஓட்டிங் வருதோ, இப்போ கிளாஸில் லீடர் யாராக இருக்கணும்ட்டு, ரெப்ரசன்டேட்டிவாக யாராக இருக்கணும்ட்டு முடிவு பண்ணுறது எப்படி முடிவு பண்ணுவாங்க? யாருக்கு அதிக ஓட்டு வருதோ அவங்க தான் மெஜாரிட்டி. அதுக்காக கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க இது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அவங்க ஓட் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எதிராக ஓட் பண்ணவங்களுக்கும் அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி காமனாக கிடைக்கிறது கார்பன். எக்ஸாம்பிள் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் மோஸ்ட் அபுடண்ட்டாக நிறையா கிடைக்கிறது கார்பன். அதுக்காக கார்பன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கார்பன் ஐசோடோப் தான் நிறைய கிடைக்குது. நம்ம பிளட் மேரோ கார்பன் பற்றி நிறைய பேசலாம். ஓகே, இப்போ மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம், ஒன் கார்பன் ஆட்டமோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1.9, புக்கில் இருக்கிற மாதிரி எழுதுறேன், 1.9926 இன்டூ 10⁻⁻26 பை என்னது 12. ஓகே, 1/12 ஆஃப் தான். ஓகே, 1/12 ஆஃப் ஒன் மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். அப்போ நான் இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா U ஈக்குவல் டு 1.660 இன்டூ 10⁻⁻27 கேஜி. அப்போது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கான வேல்யூ என்னன்னா, ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கான வேல்யூ கேன் போட்டுனா கேஜி 1.660 இன்ட்டு 10⁻⁻27 கேஜி. ஓகே, அப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன்னா, புரோட்டானுக்கான அட்டாமிக் மாஸ் யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். புரோட்டானுக்கான மாஸ் எவ்வளோன்னு தெரியும் நமக்கு. அட்டாமிக் மாஸ் யூனிட் எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ புரோட்டானுக்கான மாஸ் என்ன? 1.67260 இருக்கா? ஸோ நான் இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். புரியுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நான் இப்போ டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நான் மாஸ் ஆஃப் த புரோட்டான் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் மாஸ் ஆஃப் த புரோட்டான் எவ்வளோ எழுதலாம்? 1.00726 யூனே எழுதலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் யூனே எழுதலாம். இல்லை எனக்கு புரியலனிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போது இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்ப்போமா? கால்குலேட்டர் எடுக்கிறேன். 27 கேஜின்றது அப்படியே இருக்கும், -27ன்றது அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த சைடு வச்சுப்போம். புரோட்டானோட மாஸ் எவ்வளோ? 1.6726. ஸோ 1.6726 இன்டூ, சாரி டிவைட் தானே சொன்னேன், ஸோ கிளியர் பண்ணிடுறேன். 1.6726 டிவைடட் பை இது என்னது 1.660வா? 1.660 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஓகே பாருங்க, 1.0759 கரெக்டா? ஸோ அதே தான் இங்கே வருது, 1.00727 மாஸ் யூனிட், அட்டாமிக் மாஸ் யூனிட்னு நான் போடுறேன். இன்கேஸ் இன்னும் எனக்கு புரியலன்னு கேட்டிங்கன்னா இப்படி பண்ணுவோம். அதாவது எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக எழுதலான்னு பாருங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? 1.00 இன்டூ அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தோம். கரெக்ட் போய்த்தா? அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கான வேல்யூ 1.660 இன்ட்டு 10⁻⁻27 கேஜி தானே. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணுமா? 1.660 கரெக்டாக 10⁻⁻27 இருக்கட்டும், மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அப்போ பாருங்கள், தெரியுதா? என்ன தெரிகிறது? 1.6720. ஸோ இந்த வேல்யூ ஓகேவா? 5 மேலே போனால் நான் 1 வரும் போடலாம். அப்போ இந்த வேல்யூ வந்து எனக்கு வந்தது. ஸோ அதே ப்ராசஸ் தான். நீங்கள் இன்கேஸ் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் மாஸில்
புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதுதான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நியூட்ரானுக்கு என்ன வேல்யூ வரும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கால்குலேட்டர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நியூட்ரானுக்கு பார்த்தோன்னா 1.008665 யூன்னு வரும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்க்கும்போது அது எவ்வளோ புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்குன்றத பொறுத்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஹைட்ரஜன் பார்க்கும்போது H11. இந்த ஐசோடோப்புக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்குது. நியூட்ரான் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா A ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், Z ப்ளஸ் N தெரியும். இங்கே 1 - 1 ஈக்குவல் டு N வந்துடும். அப்போ N ஈக்குவல் டு 0. ஸோ நியூட்ரான் இல்லை. அப்போது ஹைட்ரஜனுக்கு என்ன வரும், இந்த புரோட்டானுக்கு கொஞ்சம் மாறுதலாக வரும். ஓகேவா? அங்கே 7276 இருக்கா, ஸோ 7825 மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சது என்னன்னா ஆட்டமுக்கான மாசு. ஓகேவா? ஒரு ஆட்டமுக்கான மாசு நான் வேற ஒரு யூனிட்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு. ஒரு நியூக்ளியஸ்னு பார்க்கும்போது புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்தது ஒரு நியூக்ளியஸ். அதுக்கான மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எலக்ட்ரானோட மாசை அதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண தான். ஒரு நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரானோட மாசை நான் சப்ராக்ட் பண்ண தான் எனக்கு ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானோட மாஸ் சப்ராக்ட் பண்ண தான் எனக்கு நியூக்ளியஸோட வேல்யூ கிடைக்கும். அண்ட் அது எப்படின்ட்டு உங்கள் புக்கில் கொடுக்கல. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் நியூக்ளியஸ்னு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு போர்ஷனில் தான், பட் சயின்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்கு வீடியோ போடுறேன். ஸோ என்னன்னா இப்போ நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட் கண்டுபிடிச்சல, இதுலேருந்து எலக்ட்ரானோட மாசை மைனஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி யூவோட வேல்யூ எடுத்து மைனஸ் பண்ணால் நமக்கு நியூக்ளியஸோட வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது ஏன் இவ்வளோ லென்த்தான வீடியோன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப பேசிக்கானது தான். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.